குருபியோ நமக. அன்பிக அன்பர்களே, ஒரு சமூக அக்கறையில் இந்த வீடியோங்க. எது நடந்தாலும் அது நன்மைக்கேன்னு எடுத்துக்கணும். அடுத்தது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், எதிர் வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், அடுத்த வீட்டுக்காரன் என்ன நினைப்பான் அப்படின்ட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் அவங்களும் நினைப்பாங்க. நல்லதை நினச்சிங்கன்னா நல்லதை நினைப்பாங்க, நீங்கள் கெட்டதை நினச்சா கெட்டதை நினைப்பாங்க. ஸோ நல்லதை நினச்சிட்டு நீங்கள் வாழ்க்கையை ஓட்டணுங்க. இந்த முறை என்ன பண்ணார், பட்டி விக்ரமாதித்தன்ல பட்டி விக்ரமாதித்தன், பட்டின்றவர் மந்திரி, விக்ரமாதித்தன்றவர் ராஜா. என்ன பண்ணுற, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் பட்டி மந்திரிங்க. என்ன பண்ணார், ஒரு தடவை பட்டியும் விக்ரமாதித்தனும் நகர்வலம் வந்துட்டு இருக்காங்க. விக்ரமாதித்தன் கொஞ்சம் கம்மி, பட்டி கெட்டிக்காரன். அப்போ என்ன சொல்கிறான், எதிர்க்க ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மா ஆஜான பாகுவா அப்படி வராங்க. அவங்க நட அந்த இது மாதிரி இருக்குதுங்க, கொஞ்சம் வேகமாக நடக்கிறாங்க. சரியா அவங்களுக்கு 1008 புடுங்கல, அவங்க பாட்டு நடக்கிறாங்க. என்ன பண்ணுறாரு ராஜா, என்ன பண்ணுறாரு, எனக்கு அந்த அம்மாவை பிடிக்கல, அந்த அம்மா நடக்கிற நடையே சரியில்லை அப்படின்னு விக்ரமாதித்த மகாராஜா பட்டிக்கிட்ட சொல்கிறாரு. சரிங்க அப்படின்ற, சரி ராஜா அப்படின்றாரு. பட்டி ரொம்ப புத்திசாலிங்க. விக்ரமாதித்தன்லாம் ஒன்றுமே இல்லையா பட்டி முன்னாடி. என்ன சொன்னார், சரி ராஜா போகலான்னும் போது அந்த அம்மா கிட்டே போய் பட்டி சொல்கிறாரு. விக்ரமாதித்தன் பக்கத்தில் இருக்கார். அம்மா உனக்கு ஒரு தகவல் தெரியுமான்னாரு. என்ன சொல்லு அப்படின்னா, பேச்ச கரடு முரடாக இருந்தது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னங்க தெரியும், கரடு முரடாக இருந்தது. அப்போது இந்த ஊர் ராஜா இருக்கார விக்ரமாதித்தன், அவர் செத்து போயிட்டார் தெரியுமா உங்களுக்குன்றாரு. விக்ரமாதித்தன், என்னையா என்ன போய் செத்து போயிட்டான்றா, நான் உயிரோடு இருக்கேனே அப்படின்னு நினச்சிக்கின்னு, சரி பட்டி சொன்னான்னா ஒரு அர்த்தம் இருக்குன்றதுக்கோசரம் வாய முடிந்தார். அப்போது அந்த அம்மா சொல்லுது, எவன் செத்தா என்ன, எவன் போனால் என்ன, எனக்கு என் வேலை நான் செஞ்சால் தான் எனக்கு சோறு. இது ரொம்ப வெரி குட் கான்செப்டுங்க. இதை பாருங்கள், சும்மா பசங்களை நல்லா கண்டித்து வளங்க. சினிமா போஸ்டர் ஒட்டுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, குடும்பத்தை கவனிடான்னு சொல்லுங்கள். வளர்க்கணும், பிள்ளைங்களை சொல்லி வளர்க்கணும். பிள்ளைங்களை சொல்லி வளர்க்கணும். பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் கிடையாது, ஆம்பளை பிள்ளைங்களையும் பார்த்து வளர்க்கணுங்க. அதுக்கு சொல்கிறேங்க இது. அந்த அம்மா எவன் செத்தா என்ன, எவன் போனால் என்ன, நான் உழைச்சாதான் எனக்கு சாப்பாடுன்னுச்சு. உடனே ராஜா விக்ரமாதித்தன் ஒரு கோவம் வந்ததுங்க, கத்தி எடுத்தாருங்க. அப்போ பட்டி கொஞ்சம் ஆஃப் பண்ணாருங்க, அவசரப்படாதன்ட்டு. ஏன்னா என்னை இது மாதிரி சொல்கிறான், உயிரோடு இருக்கேன், செத்து போயிட்டான்னு சொல்கிறான்னும் போது, அவசரப்படாத ராஜா, மந்திரி இல்லை நல்ல மந்திரிங்கெல்லாம் நல்ல மந்திரிங்க. அப்புறம் என்ன பண்ணார், இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கே ஒரு வயசான குடியானவன் வராங்க. குடியானவன்னா தெரியல, இந்த கிராமத்தில் இந்த நிலத்தெல்லாம் உழுது எல்லாம் பண்ணுறவன். அவங்கிட்ட போகும்போது விக்ரமாதித்த மகாராஜா கூட பட்டி வராரு. அப்போது பட்டி விக்ரமாதித்த மகாராஜா செத்து போயிட்டார் உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த உழவன்கிட்ட சொல்கிறாரு. அந்த உழவன் ஓன்னு அழறாங்க. எனக்கு கண்ணா, ஐயோ எங்கள் ராஜா செத்து போயிட்டாரே, இது மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு ஓன்னு கதறான், மூச்சையே விழுந்துட்டான். அப்புறம் அவங்க தண்ணி எடுத்து மூஞ்சில் அதெல்லாம் தெளித்து அவனை நார்மல்சி கொண்டு வந்தார் பட்டி. அப்புறம் சரி நீ பாரு வேலையை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்த கிட்ட சொல்கிறாரு. விக்ரமாதிக்கிட்ட சொல்கிறாரு, பத்தியா அப்படின்றாரு. பாரு இவன் எவ்வளோ நல்லவன் பாரு அப்படின்னு விக்ரமாதித்தன் பட்டிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ பட்டி சொல்கிறாரு, ராஜா முதல்ல நீ அந்த அம்மாவை அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு பிடிக்கல, உனக்கு மனசில் அப்போது என்ன அவளை பற்றி தப்பாக நினச்சிது, அதனால் நீ சொன்ன. இந்த குடியானவனை பார்த்த உடனே உன் மனசில் நல்லவன்னு பட்டுது, இதனால் அவன் நல்லவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் ஒரே ஒரு நிகழ்வு சொல்கிறேன் கேட்டுக்குங்க அப்படின்னு பட்டி விக்ரமாதித்யகிட்ட சொல்கிறான். சொல்லுப்பா அப்படின்ற. ஏன்னா பட்டி ரொம்ப கெட்டிக்காரன், அவன் வாயிலேருந்து வர ஒரு வார்த்தையும் முத்துங்க. சொல்லு அப்படின்றார். ஒன்றும் இல்லை,
ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணார், தர்மனை கூப்பிட்டு உலகத்திலேயே ரொம்ப கெட்டவன் யார், அவனை போய் பார்த்து கூப்பிட்டுன்னு வா அப்படின்னாரு. தர்மர் எல்லா இடமும் போகிறாரு வராரு, போயிட்டு கடைசியில் வந்துட்டார். கிருஷ்ணா, நான் பார்த்தேன், ஒரு கெட்டவன் கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு தர்மர் சொல்கிறாரு. அடுத்தது துரியோதனனை கூப்பிடுறாரு ஸ்ரீகிருஷ்ணன். துரியோதனா, நீ போய் என்ன பண்ணு, ஒரு நல்லவனை பிடிச்சின்னு வா அப்படின்றார். சரி, போயிட்டு என்ன பண்ணுறாரு துரியோதனை, என்ன பண்ணார், நேராக அங்கே இங்கே போய் பார்த்துட்டு கிருஷ்ணகிட்ட, அட என்ன பூமியாக ஒத்தங்கூட நல்லவன் இல்லைன்றார். அது கிருஷ்ணர் அப்போ சொல்கிறார், அவரவர் பார்வைதான் சொல்லிட்டு இந்த கதையை பட்டி விக்ரமாதித்யகிட்ட சொன்னாங்க. புரியுதுங்களா? உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.